Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா மேட்சிங் மேட்ச் black and white. அத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். Actually நம்ம வந்து coming 28th வாசக்கால் பூஜை நம்ம வைக்கிறதுனால ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. அதுல மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அதுல வந்துட்டு இன்னைக்கு மெயின் வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது கிடைக்குமா, மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கம்மி பீப்புள்ஸ் தான் நம்ம கூப்பிடுறோம், அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி, கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி, குவாலிட்டியா இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தாம்பூல பை வாங்குவாங்க, அந்த தாம்பூல பை எல்லாம் ஒண்ணுதானப்பா. ரிட்டர்ன் கிஃப்ட் நீ தாம்பூல பையில போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் தாம்பூல பை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு போட போற ட்ரெஸ் எல்லாம் இன்னுமே தக்க கொடுக்காம நான் வச்சுனே இருக்கேன். பெங்களூர்ல இருந்து வந்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த வாங்கிட்டு வந்தது எல்லாமே அப்படியே அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு சில பண்ணிட்ட துணி மட்டும் தான் துவைக்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படிங்கறதால எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எடுத்துட்டு வந்தது எல்லாருமே பேபி பிங்க் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து இது மேட்ச் ஆகும், பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அவங்க சொன்ன மாதிரி பேபி பிங்க் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி இது ஓகே, இதுக்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறனால இதை எடுத்துட்டு வந்தேன். இந்த ப்ரௌனா இது வைனா இந்த என்னன்னு தெரியல, அந்த கலருக்கு வந்து இதை கொண்டு போய் நம்ம தைக்க கொடுத்துட்டு ஓகேவா, வந்ததுல இருந்து எல்லா வேலையும் நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா துணி மட்டும் துவைச்சு காய போட்டிருக்கேன். அதுல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா மழை இங்கே நல்ல மழை பெய்யுது, இடம் இல்ல, வெளியில காயவும் மாட்டேன். ஸ்டாண்ட்ல வந்து ஃபுல்லா என்ன பண்ணிட்டேன், ஜீனா ஃபர்ஸ்ட் துவைச்சிட்டேன். அது காயத்துக்கே 2-3 நாள் ஆகும் போலியே. இப்ப இடம் இல்லாம திண்டாடி நிக்கிறேன். ஓகே, மத்த சின்ன சின்ன துணிகள் எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு காலையில கொஞ்சம் வெயில் அடிச்சா நம்ம காய போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கண்டினியூஸா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து ஐ இன்ஃபெக்ஷனை வந்து திண்டாடி இருக்கோம். மாத்தி எனக்கு வந்தது, அப்புறம் பேபிமாக, அப்ப இப்ப மௌலிக்கு. நான் வந்து இவருக்கு ஆனதுல இருந்து பயந்து நான் ஃபர்ஸ்டே வந்து கியூர் ஆயிட்டேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு டாக்டர் வேற டாக்டர் மாத்தி காட்டி அதுல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு தப்பு பண்ணது என்னன்னா கண்ணு இப்படி வந்து இது பண்ணிட்டேன். அந்த மாதிரி ரப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. இப்படி ரப் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கண்ணு கீழே புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகல, புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதையும் சரி பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா என் கண்ணு கியூர் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மௌலிக்கு வந்துருச்சு. இப்ப பாவம் அந்த பையன் எக்ஸாம் டைம்ல திண்டாடி நிக்குது மருந்து ஊத்தின்னு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு நான் போய் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து கடையில பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். வாங்க அப்படியே போயிட்டு இந்த ட்ரெஸ் தைக்க நம்ம டெய்லர் கடையில கொடுத்துட்டு அங்கேயே வந்து ஒரு 2-3 ஷாப் இருக்கு, அந்த அப்படியே பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்குமே வந்து இப்ப வந்து கண்டினியூஸா நிறைய ஃபங்க்ஷன் வருது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கண்டினியூஸா ஃபங்க்ஷன் வருது. என்னப்பா ஃபங்க்ஷன்? இப்ப பாரு பத்திரிக்கை வந்ததுப்பா. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஏதாவது சின்னதா ஏதாவது சாரி கீது ஏதாவது கிடைக்குமா? கூப்பிட்ட பத்திரிகை பத்தி மட்டும் பேசு, கூப்பிடாத பத்திரிகை கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச சொல்றேன். கூப்பிட்ட பத்திரிகைக்கு ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கும் சாரி வேணும். அது வந்து நான் என்னங்கறத கொஞ்சம் டிசைட் பண்ணணும். அதையும் கொஞ்சம் அப்படியே பாத்துட்டு அப்படியே வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்படியே கடையில சாப்பிட்டு சுத்தமா முடியல ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்து என் உடம்பு அலண்டுடுச்சு. அலண்டுச்சா? அது என்னமோ உண்மைதான். யாருமே அவஸ்தப்படல. வரும்போது எனக்கு லூஸ் மோஷன் வைத்த காலைக்கு நானும் எப்படா எங்கடா பெட்ரோல் பங்க் வரும், நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு 4 தடவை போனோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா, லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. சரி லூஸ் மோஷன் தான் அன்னைக்கு நம்ம நிறுத்தி போயிட்டு வந்தா சரி. ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல ஸ்டார் பிரியாணில நொறுக்கி தள்ளிச்சு பேபிமா. போறது நான் இப்போ சிட்டே போவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்தா பாடி ஹீட் ஆகி செம வயிற்று வலி ஃப்ரெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் எனக்கு வயிற்று வலி போல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கே ஹீட் ஆகி நாக்கெல்லாம் புண்ணாயிருக்குது. ஏன்னா கண்டினியூஸா இப்ப டிராவல் பண்றதை நம்ம கம்மி பண்ணிட்டோம். இப்ப லோக்கல்ல மட்டும் தான் போறோம். மத்தபடி நம்ம லெஷரா வந்து ட்ரெயின் அந்த மாதிரி சூஸ் பண்ணதுனால இப்ப லாங் டிரைவ் நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால அது கொஞ்சம் பயமா இருக்குது. ஒத்துக்காதனால அட்ட ஸ்ட்ரெச்ல போயிட்டு அட்ட ஸ்ட்ரெச்ல எங்களால வர முடியாது, இருந்து ரெஸ்ட் எடுத்து தான் வரணும். இனிமே லாங் டிரைவ் போக கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஓகேவா? என்னப்பா டக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இல்லப்பா அட்ட ஸ்ட்ரெச் என்னால உட்கார முடியல. அப்படி சொல்லு. உடனே போயிட்டு உடனே எல்லாம் நான் ரிட்டர்ன் ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். போனோமா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்ப கிளம்புங்க, சீக்கிரம் கடையில சாத்தி போடுவாங்க. வாங்க போலாம். மழை பெய்யுது, மழையே நிக்க மாட்டேன். தூத்தலாச்சும் போட்டு இருப்பேன், போடுதே தவிர நிக்க மாட்டேன்துப்பா மழை. சம்மர்ல மழை பெய்யுறது ஒரு குடுப்புனே. ஆனாலுமே ஏசி போட்டு தானே உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டுல. வேர்க்குது, எப்படி வேர்க்குது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா வேகுது, மூடியா இருக்குது, கிளைமேட் மூடியா தான் இருக்குது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சது, ஆனாலும் பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. அந்த வெக்க இருக்குது. அதனாலதான் இன்னும் நல்லா பேய் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்பதான் கொஞ்சம் வானம் குளிமையா காணப்படும். வானம் இல்ல பூமி. பூமி சாரி இல்ல, வானம் குளிர்ச்சியா இருந்ததுன்னா பூமி குளிர்ச்சியா இருக்கும்ல. வானம் குளிர வைக்கணும் பூமியை. ஆமா, அதுதான். ஏதோ ஒண்ணு பண்ணா சரி. ஏன்னா ஏசி இல்லாம கண்டிப்பா இருக்க முடியறது இல்ல. அப்படியே ஸ்வெட் ஆகுது பயங்கரமா மத்தியானத்துல. ஆனா வெளில வந்து எட்டி பார்த்தா சூரியனே இருக்க மாட்டேங்குது. வெக்கையா இதுவாதான் இருக்குது, மூடி கிளைமேட் தான் இருக்குது. இப்படி தூரிக்கிட்டே இருந்ததுன்னா எங்க போறது வர்றது ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. 2 வீலர் எடுக்க முடியல, கார் எடுத்தா டிராபிக் ஆகுது. ஆமா, கரெக்டா? டிராபிக் தான். இப்ப பரவாயில்லையே, இதே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இப்போ 9 o'clock வரதுனால பிரச்சனை கிடையாது. ஒரு 7:30 எல்லாம் வந்தோம்னா ஃபுல்லா டிராபிக்ல நின்று கிடக்கணும். சரி, ஃபாஸ்டா போய் சட்டுன்னு வேலையை பார்ப்போம். அப்படி என்னதான் வாங்க போகுதுன்றது வாங்க ஃபுல் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம. பா அந்த இது டப்பர் பேர் மாதிரி பாருப்பா, அதான் அங்க இருக்கு. பட்டுமா பிளேட்டே பாருப்பா. இது இது இந்த பாத்திரம் எவ்வளோ? அது ரேட்டு ஜாஸ்தியா தான் இருக்கு. 138. இதுவானா இது எனக்கு பிடிக்கல. பிளேட்டு இதுக்கு கிரவ் பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் தானே கொடுத்தோம். ஆமா, இப்போ மாத்திடு. அப்ப தட்டு கொடுத்துடலாமா? ஆனா இதுக்கு பை வாங்கணுமே. பை நாங்க இருக்கா? உங்களே தராங்களா? விடு, வேலை மிச்சம். இந்த தூக்கு வாங்கப்பா. தூக்குல ஸ்வீட் போட்டு கொடுத்துடலாம்ப்பா. தூக்கு இது இருக்கா? ஹாட் பாக்கர் எதுக்குப்பா? உனக்காப்பா? வாங்கி டிஃப்ரெண்டா ஆப்ப கடாய் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பா. யூஸ் பண்ணுவாங்கப்பா. உனக்கு இல்ல, மத்தவங்களுக்கு. ஆப்ப கடாயெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது தெரியுது, நீ நமக்கு தான் பாக்குறேன்னு மொத்தமா எல்லாருக்கும் இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு யோசிச்சேன். குவான்டிட்டி கம்மி தானே. என்னது இது? இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குதா பாரு. இது நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இல்லை பெருசாகவும் இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. குட்டினா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. வந்து வாங்கிக்கோப்பா ஹாட் பேக். இப்போ எதுக்குப்பா? நீ சப்பாத்தி சுட்டு வைக்கிறதுக்கு. ஒன்னே ஒன்று வாங்கிருக்கேன். அப்போ 3 வாங்க. ஆளுக்கு ஒரு ஹாட் பேக்கை கொடுத்துருவேன். நீங்களே சிப்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. உனக்கு கொண்டு மௌலி கொண்டு வரவங்களுக்கு கொண்டு போட்டு கொடுத்துருவேன். அவங்க அப்படியே சூடாட்டி சாப்பிடுவாங்க. இதுதான் ஆர்கன்ஸா நல்லா இருக்கும்பா. ஆர்கன்ஸா எனக்கு குண்டா தெரியும்ப்பா. எக்ஸ்ட்ரா ஃபுல்லாவே ஒர்க் பண்ணுறோம். பட்டு புடவை வீட்டில் அவ்வளோ பட்டு புடவை வச்சுக்கிற. பட்டு புடவை கட்டின்னு வராண்டி தானே. பட்டு புடவை எல்லாம் ஓல்டு ஃபேஷன். இந்த மாதிரிலாம் வேணாமா? என்ன கதையா இருக்குது? ஃபங்க்ஷனு பட்டு புடவை வேணும்னு பட்டு புடவை எடுத்துக்கிறீங்க. இப்போ கேட்டால் பட்டு புடவைலாம் ஓல்டு ஃபேஷனுன்ற. இது கிராண்டா இருக்கும். எல்லாத்துக்குமே இதில் கட்டின்னு போக முடியுமா? ப்ளவுஸ் வந்துடும். இது என்ன ப்ரைஸ் இருக்குது? இது ஓகே, நல்லா இருக்குது நிஜமாலே. ரொம்ப அடிக்குதோ? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. அப்படியே ஐஸா உருகுது பேபிமா. இதுக்கு எல்லோ கலர் பிளவுஸா கிரீன் கலர் பிளவுஸா? கான்ட்ராஸ்டா போடுப்பா. பாட்டில் கிரீன்ல பிளவுஸ் போடு. அக்கா அந்த அப்ப இதுலயே உள்ள கிரீன் கலர் தாங்க.
ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எந்த கலர் சூஸ் பண்றது கன்ஃபியூஷனா இருக்குது. இல்ல இது எல்லோ நல்லா இருக்கு. பாட்டில் கிரீன் வச்ச ஒன்று பார் நச்சுன்னு இருக்கும். அந்த கீழே உள்ள உங்க சுடிதார் டாப் லைட்டா கழட்டி போடு. பாத்தியா என் பேச்ச கேளு. முட்டை கீழே போயிடும். தள்ளு நீ தள்ளு மறைச்சு நிக்கிற. இதுவா இல்லப்பா பாட்டில் கிரீன்ல பிளவுஸ் தச்சு போடுன்னு. சாரி நல்லா தானே இருக்கு. சாரியும் சூப்பரா இருக்கு. அந்த அந்த கிரீனுக்கு நச்சுன்னு எடுக்குது. செமையா இருக்குது. எல்லாமே ஓகேவா? எல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு தெரியல, நீ யோசிச்சுக்கோ. எனக்கு நல்லா இருக்குது. அந்த எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா இருக்க மாதிரி ஃபீல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு பிடிச்சது வந்து அது அந்த சிக்கின்னு மயில் தோகா மாதிரி இருக்குது பத்தியா, அதெல்லாம் பிடிச்சிருக்குது. கிருஷ்ணர் தோகை இது மயில் இறங்கு மாதிரி இருக்குது. நைட் ரிசப்ஷனுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். திரும்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் இது இப்படி பெரல விடு கையில். வேற அழகாக அந்த மயில் ரோகல் மயில் இறகு மாதிரிலாம் தெரியுது. சூப்பராக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுவோம். அது கூட கொஞ்சம் இல்லை இதுவா யூஸ்வலாக தெரிஞ்சுது. இது கொஞ்சம் அன்யூஸ்வலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட எல்லாம் சாரி எடுக்க வந்து எனக்கே கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக தெரியுது பாரு. நான் சூஸ் பண்ணுறதெல்லாம் பாரு எப்படி இருக்குது, நீ பார்க்கறது பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகேவா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கலர் நமக்கு இதுவே ஓகேவா உனக்கு? அது நல்லா இல்லை, இதுவும் நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா அது தெரியல. அது நீ டிசைட் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா இல்லம்மா. ஆப்ஷன் நீ உனக்கும் கொடுக்க கூடாது, நீயும் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்க கூடாது. ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் பேசுவாங்க. இந்த கலர் எங்கிட்ட இல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்து போடு. இல்லாத கலர் பார்த்தா இது இருக்கிற கலர்னா இது. இதுல பட்டு புடவையும் வச்சிருக்கிற, எல்லா விதமான எல்லோவும் வச்சுக்கிற. நீனு பட்டு புடவையிலே 3 எல்லோ வச்சிருக்கிற. லைட் எல்லோ, மேங்கோ எல்லோ, இந்த எல்லோ, அந்த எல்லோன்னு ஃப்ரூட்டி எல்லோன்ட்டு. இது என்னது இந்த ரெண்டு சாரி பா அப்படியே ஜொல்லிப்பா. இது போட்டீங்கன்னா சாரி மாதிரியே இருக்குப்பா. அது சிங்கிள் ரேட்டுக்கு நல்லா இருக்கும். இது இதுக்கு வந்து அக்சசரி செட் பண்றதுக்குள்ள உயிர் போடும். எப்படி பல 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 இந்த லைட்டுக்கு தான் மின்னுதுப்பா. வெளியில போனீங்கன்னா அப்படியே கருப்படிப்பேன். என்ன வாங்கிட்டு வந்த? ஒரு ஹாட் பேக் ஒன்று வாங்கினேன். ரிட்டர்ன் கிஃப்டாவா? இல்ல எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் இது. ஏன்னா முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி முழு பூசணிக்காய் காணாம போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல. ஆமா ஹாட் பேக் காணாம போயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, அதனால இதை எடுத்துட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் நாங்க அன்னைக்கே பாத்துக்கோங்க என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத. சரியா? இது ஃபுல்லா ரிட்டர்ன் கிஃப்ட் தான். ஃபுல்லா ரிட்டர்ன் கிஃப்ட் தான். பிளேட் தான். சரி விடு, அந்த பிளேட் ஏன் காமிச்சு. இதுதான் அந்த தாம்பூலம் தட்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதுலயே கொஞ்சம் வந்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் அப்படி வச்சு இதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டம்ளர் வாங்கினேன். அந்த டம்ளர்ல நாளைக்கு குடிச்சு பார்ப்பேன், காஃபி குடிச்சு பார்ப்பேன், உள்ள இறங்குதா இறங்கலையான்னு பார்ப்பேன். இது ஹீட் வெளில தெரியாதுல்ல இந்த டம்ளர்ல? தெரியல, அதான் தெரியல. இந்த இது வாயில வைக்க முடியுமான்னு பார்த்தேன். அதெல்லாம் நாளைக்கு தான் செக் பண்ணணும் எப்படி வைக்கிறதுன்ட்டு. நாளைக்கு காலையில இதுல காஃபி ஊத்தி குடிக்கிறேன். கரெக்டா இருக்குதான்னு பாக்குறேன். நல்லா இருந்ததுன்னா இந்த கப்பு ஒரு 2-3 வாங்கிட்டு வந்து வைப்பேன். எதுக்கு 2-3? நீ ஒருத்தி குடிக்கிறதுக்கு? நம்ம எல்லாரும் குடிக்கிறதுக்கு. எனக்கு பீங்காங் கப்பு தான். உனக்கு மௌலிக்கு வைப்பேன். ஐயா அவங்க பாருங்க. ஏய் மௌலிக்கு ஒண்ணு வாங்கி எங்க அது? நீ தான் தின்ட்டே இருந்தியா? வாயில சும்மாவா வச்சிருந்த? அது எடுத்துருவோம். அவன் மூஞ்சி பல்ல இழிக்கும். எங்க? அந்த இது சீட்டுக்கிட்ட இருக்கு. இதுல புளிக்கும். அப்பா உட்காந்து சாப்பிடணும். சாக்லேட்ரா? கிண்டர் ஜாய் சாக்லேட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் கடையில இருந்து. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ 10:30 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. அதனால சாப்பிட்டுட்டு இன்னும் உறங்கலாம் அப்படின்ட்டு
இதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணும் அவ்வளவுதான். இந்த வேலை எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது, வீடு வேலை முடிஞ்சது தானே. இந்த இது வாங்கணும்ல. ஆமா அவர் வாங்கிப்பார்ல, சந்திரன் அவர் வாங்கிப்பார்ல. அப்ப சாதாதான் வாங்குவான். அவனுக்கு ஒரிஜினல் வாங்கணும்னா நம்ம தான் போய் கடையில போய் வாங்கிட்டு வரணும். ஆமா நம்ம தான் போய் வாங்கணுமாமா. அதுக்கு நியர்பை என்ன சொல்றது, நம்ம இதுலயே போய் வாங்கிக்கலாம். கிட்டக்க வரும்போது அந்த டைம்ல போயிட்டு முந்தின நாள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். மீதி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம மாலைக்கு ஆர்டர் கொடுக்கணுமா, நம்ம மாலைக்கு ஆர்டர் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு கிட்ட சமயத்துல போனா போதும் இல்ல, 2-3 days இருக்கும்போது போனா போதும், 2 நாளைக்கு முன்னாடி போய் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சண்டே போய் போனா கொடுத்தா போதும் நினைக்கிறேன். சாட்டர்டே கொடுத்தா போதும். மண்டே கொடுத்தாலே போதும்பா. மண்டே கொடுத்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சிட்டு அதே மாதிரி எல்லாமே கடை நல்லபடியா வந்து சீக்கிரம் முடிஞ்சு நம்ம கிறிஸ்மஸ வந்து அங்க செலிப்ரேட் பண்ணும். கிறிஸ்மஸை விட உன் பர்த்டே அங்க செலிப்ரேட் பண்ணும்பா. September 29. நோ கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ் வெகு ஜோதியா நமக்கு கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இது எல்லாமே உங்க பிளஸிங்ஸ் தான். எல்லாமே உங்க பிளஸிங்ஸ். நிறைய மாதம் வேண்டிக்கோங்க, எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க. உங்க ஃபேமிலில ஒருத்தவங்களா நினைச்சுன்னு எங்களை நிறைய பேர் வந்து பிளஸ் பண்றீங்க. அந்த பிளஸிங்ஸ் தான் எங்களை வந்து மேலும் மேலும் எங்களை மலர வைக்குது அப்படின்றது. தேங்க்யூ சோ மச் கைஸ். இதே மாதிரி எங்களை பிளஸ் பண்ணிட்டே இருங்க. நாங்களும் நிறைய வீடியோ உங்களை மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டே இருக்கோம். ஈவினிங் 6:30 ரிலீஸ் ஆகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லாங் வீடியோ எல்லாமே ஈவினிங் 6:30 ஷார்ட்ஸும் வருது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.